بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين மனிதன் அவனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நிச்சயமாக நாம் படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? பின்னர் திடீரென அவன் பகிரங்கமாக தர்க்கிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சூரா யாசீனுடைய 77வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் வந்து அவங்க சொல்றதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நமக்கு தெரியும் அவங்க ரகசியமா என்ன செய்யறாங்க, வெளிப்படையா என்ன செய்யறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காண்பித்தான். சோ இந்த 77வது ஆயத்துல இருந்து அந்த சூறாவினுடைய எண்டிங் 83வது ஆயத்து வரைக்கும் மனிதனுடைய அசல் தோற்றம் எப்படி வந்துச்சு, அதே மாதிரி மறுமையில மனிதன் எப்படி உயிர் பெற்று எழுவான், இந்த காட்சிகள். அதே மாதிரி இந்த மறுமையை மறுக்கக்கூடியவனுக்கு அவனுடைய அந்த மடமைத்தனம், அறியாமை இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அல்லாஹ் இந்த ஆயத்துகள்ல வந்து சொல்லி காமிப்பான். சோ அந்த வகையில இந்த 77வது ஆயத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி நபி அவர்களிடத்துல உபை இப்னு கலஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் வந்து இந்த மக்கி போன எலும்பை கொண்டு வந்து கையில எடுத்து அதை நொறுக்கி காமிச்சு, இப்படி சாம்பலா போன எலும்பையா வந்து உன்னுடைய இறைவன் மீண்டும் உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேலி செய்து நபி அவர்களுக்கு முன்னாடி சொல்லதுக்கு ஆஹ் பின்னாடிதான், இந்த பின்னணியில தான் அந்த இந்த ஆயத்து இறங்குது. அப்போ மனிதனை ஒரு சொட்டு அற்ப விந்து துளியிலிருந்து அல்லாஹ் வந்து அதை அப்படிதான் சொல்றான். அதுல இருந்து உயிரையும் உடலையும் படைத்த அல்லாஹ்வினுடைய அந்த ஒரு அழகான ஒரு செட்டப், இதை மறந்துட்டு அந்த படைப்பாளனுக்கு எதிராக மனிதன் வாதாடக்கூடிய ஒரு நன்றி கெட்டத்தனம், அதை வந்து அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறான். அவலம் ஏறல் இன்சான், மனிதன் பார்க்கவில்லையா? பார்க்கவில்லையானா சிந்தித்து பார்க்கவில்லையா? தன்னுடைய உடல் எப்படி அந்த அல்லாஹ் வந்து உருவகப்படுத்தி இருக்கிறான், நம்ம உடல் எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. சோ இத வந்து மனிதன் சிந்தித்து பார்க்க தவறிய ஒரு அலட்சியம், அதுதான் வந்து அல்லாஹ் கேட்கிறான். யோசிச்சு பார்க்கலையா? மனிதன் வந்து சிந்தித்து பார்க்கலையா? அன்னா கலக்குனாகும் மின் நுத்ஃபத்தின், நாம் அவனை ஒரு துளி விந்திலிருந்து படைத்தோம். நுத்ஃபா அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியான அளவு, ரொம்ப ஒரு சொட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு அதுல இருந்து நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றான். ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு அவன் என்ன, இந்த அற்ப நிலையில ஒண்ணுமே இல்லாதவன் வளர்ந்து பெரிய ஆளாகி தலைகீழாக அவனுடைய செயல்பாடுலாம் மாறுது, பேச்செல்லாம் மாறுது, சிந்தனை எல்லாம் மாறுது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். பகிரங்கமாக எதிரியாக, அதே மாதிரி தர்க்கம் செய்யக்கூடியவனாக. ஹசீம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய தர்க்கவாதிக்கு சொல்லுவாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அது அந்த எதிராளி, எதிரி. முபீன் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், ஒளிவு மறைவில்லாத பகிரங்கமாக வாதாடக்கூடிய ஒரு எதிரி. சோ அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல வந்து நன்றி கெட்டத்தனத்தை பத்தி சொல்லி காமிக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து மனிதனை படைச்சு நம்ம ஆளாக்கி இருக்கிறோம். ஆனா வந்து அந்த ஆரம்ப கட்ட நிலை, அவனுடைய பலவீனம் எப்படிப்பட்டது, அந்த அவனுடைய தோற்றம், இது எல்லாமே மனிதன் மறந்துடுறான். நம்ம ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன ஒரு துளி டிராப் அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா நமக்கு உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, உறுப்புகளை கொடுத்து, பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்து, கை கால் அசையக்கூடிய அந்த தன்மை எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா இந்த எல்லா ஆற்றலுமே மனிதனுக்கு கிடைச்சோடனே, நம்மளால எல்லாமே முடியும், அது முடியும், இது முடியும்னு சொல்லி எல்லா ஆற்றலும் கிடைச்ச உடனே அந்த படைச்சவனுடைய வல்லமை மறந்து போயிருது இந்த இடத்துல. அதை வந்து சந்தேகப்படுறான் மனிதன். மண்ணோடு மண்ணாகி மக்கி போன எலும்பு, அதை நொறுக்கி காமிச்சு அதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்டயே வந்து அந்த பகிரங்கமான ஒரு வாதாடுதல் வந்து இந்த இடத்துல ஏற்படுது. சோ அதுதான் வந்து தஃசீர்ல விளக்கமா கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், ஒண்ணுமே இல்லாதவனை அல்லாஹ் வந்து படைக்கிறதுக்கு எப்படி சக்தி பெற்றவன். அதே மாதிரிதான் ஆஹ் மறுமையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன
இதுலயும் அல்லாஹ் வந்து டக்குன்னு இந்த சூர் ஊதப்பட்டவொடனே அப்படியே எல்லாருமே வந்து எழுந்துருவாங்க. அவங்களுடைய உடல் அப்படியே கொடுக்கப்படும், உயிர்கள் கொடுக்கப்படும். அதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ மனிதன் இன்று சிந்திக்க மறுக்கிறதுனால, சிந்திக்க மறந்து போறதுனால இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் மனிதனுக்கு ஏற்படுறத அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல சொல்றான். சோ ஒரு சின்ன சின்ன செல்லு, அதுல இருந்து மனிதன் உருவாகக்கூடிய அந்த அற்புதம், இது வந்து அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ஒரு பெரிய சான்றும் கூட. கசீமும் முபீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றது என்னன்னா, இந்த மனிதனை வந்து கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கோம்னு கூட அல்லாஹ் வந்து சொல்றான். அப்படின்னா என்னத்துக்காண்டி? என்னை வணங்கி என்னை பத்தி சிந்தித்து நான் எப்படிப்பட்டவன்றதை உணர்ந்து உன் வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே என்னைய பத்தி நீ யோசி. அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறானே, இவ்வளவு நியாமத்து செஞ்சிருக்கிறானே யோசிக்கணும். சோ அதுக்குதான் வந்து அல்லாஹ் நம்மளை படைச்சும் கூட வச்சிருக்கிறான். என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் மனிதனை படைக்கவில்லை. ஒமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன். சோ அல்லாஹ் வந்து நம்மளுடைய நோக்கம் எல்லாமே சொல்லிட்டான். ஆனா மனிதன் வந்து அவனுக்கு என்னது, ஒரு சின்ன பகுத்தறிவு அப்படின்ற பெயர்ல நம்மள்ட்ட நாக்கு இருக்கு, நம்ம பேசலான்ற அந்த குறுகிய விஷயத்த அறிவை வச்சுக்கிட்டு என்னால பார்க்க முடியல, அது எப்படி அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் செய்யக்கூடிய, வாதாடம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பத்தி தான் அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ மனிதனுடைய அசல் நிலைமை என்ன? ஒண்ணுமே இல்ல. அதுல இருந்து அந்த மனிதன் உருவாகி இருக்கிறான். ஆனா இந்த உலகத்தினுடைய பேரதிபதி அல்லாஹ், அவனை நோக்கி சவால் விடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? அந்த மறுமையை மறுக்கக்கூடிய ஆஹ் ஒரு சிந்தனை ரீதியாக குறைந்த அளவில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. சோ அததான் வந்து அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறான். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு மனிதன் அறிவியல் ரீதியாக, அதே மாதிரி டெக்னாலஜி ரீதியாக ரொம்ப டெவலப் ஆயிட்டு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறானா, மறுமைன்றதெல்லாம் சாத்தியமா, அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவுன்ற பேர்ல வச்சுதான் இது எல்லாத்தையுமே. ஆனா அல்லாஹ் சொல்றது என்ன, ஒரு உன்னுடைய அந்த அசல் தொடக்கமே என்னன்னா ஒரு சின்ன ஒரு டிராப்பு தான். அத பத்தி நீ யோசிச்சாலே உன்னுடைய அகந்தை, பெருமை எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிரும். சோ அத வந்து இந்த ஆயத்து நமக்கு வந்து புரிய வைக்குது. அதே மாதிரி அந்த கருவியல், எம்பிரியாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்படி ஒரு மனிதனாக உருவாகுது, அந்த டிராப் வந்து எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, அடுத்தடுத்த கட்டங்கள், இது எல்லாமே மனிதனுக்கு வந்து யோசிக்கும் பொழுது இறை நம்பிக்கை அதிகமாகணும். சே எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒவ்வொரு கட்டங்களா நம்மளை நவுத்தி கடைசியில வந்து இந்த உலகத்திற்கு நம்மளை அறிமுகப்படுத்தி நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கிறானே, இவ்வளவு தூரம் ஆச்சிருக்கேன், அந்த சிந்தனை வரணும். எல்லாத்துக்குமே அந்த யோசனை வரணும். நான் எதுவுமே இல்லை, நான் என்னையே வந்து அல்லாஹ் இவ்வளவு தூரம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான், இவ்வளவு தூரம் படைச்சிருக்கான். சோ அந்த அந்த கருவியல், அந்த தன்மையை வந்து எப்பயுமே யோசிக்கணும். நம்ம எப்படி நம்ம வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் ரெடி ஆயிருக்கிறோமே, அதை பத்தி யோசிக்கும் போது நம்ம இறை நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், பணிவும் அதிகமாகும். அகந்தை வந்து அதிகமாயிடக்கூடாது, பணிவு தான் அதிகமாகும் அப்படின்றது இந்த ஆயத்துல வந்து சொல்ற ஒரு செய்தியாக இருக்கு. அதே மாதிரி ஹசீமு முபீனா எப்பயுமே இருந்துடக்கூடாது. இந்த பகிரங்கமான தர்க்கம் செய்யக்கூடியவனாக, வாதாட செய்யக்கூடியவனாக எப்பயுமே இருந்துடக்கூடாது. இந்த நாக்கு, அதே மாதிரி என்னுடைய உடல், பேச அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து இந்த மார்க்கத்தை பரப்புறதுக்காண்டி, அல்லாவை புகழ்வதற்காண்டி, அவனை தஸ்பீஹ் செய்யறதுக்காண்டி தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர, அந்த மார்க்கத்துக்கு எதிராக, அந்த படைப்பாளனுக்கு எதிராக நம்ம வாதாடல் எப்பயுமே செஞ்சிடக்கூடாது. அது சாத்தியமா, இது சாத்தியமா, நம்ம அறிவுக்கு எட்டலன்றதுக்காண்டி அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஆயிராது இல்ல. எப்பயுமே நம்ம அறிவு குறுகியதுன்ற ஒரு யோசனை இருக்கணும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அவனுடைய அறிவுன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அல்லாஹ் வந்து எப்படி சொல்றான், வயதுகா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிஞ்சு போயிரும். அல்லாஹ்வினுடைய அந்த இது மட்டும்தான், அவனுடைய திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் அப்படின்றான். நம்ம ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்து வரணும். அதுக்கு எதிராக இருந்துகிட்டு இந்த மார்க்கத்தை விமர்சிக்கிறது, அல்லாஹ்ன்றவன் எப்படி இருப்பான், அதே மாதிரி மறுமை எல்லாம் உண்டாகுமா, நம்ம எப்படி, அப்படி இப்படின்னு யோசிக்கிறது என்ன, ஹசீமு முபீனா மாறுறதுக்கு, தெளிவான ஒரு வாதாடல் செய்யக்கூடியவனாக, தர்க்கம் செய்யக்கூடியவனாக மாறுறது. சோ அந்த தன்மை வந்து நன்றி கிட்ட தன்மை அப்படின்றது இந்த ஆயத்தை நமக்கு வந்து உணர்த்துது. அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற பலம், செல்வம், பதவி, அதிகாரம், இதெல்லாம் வச்சு நம்ம எப்பயுமே கர்வம் அடைஞ்சிடக்கூடாது. நான் எங்க இருந்து வந்தேன், நான் எப்படி இருந்து வந்தேன், எங்க நான் போக போறேன், இந்த உலகத்தை எப்படி நான் பயன்படுத்த போறேன். சோ அந்த சிந்தனையோட நம்ம எப்பயும் பணிவோடு வாழணும்ன்றதுதான் இந்த ஆயத்தை நமக்கு வந்து பிரதானமாக
சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ம் ஸோ அதான் முதல்ல இதுல யூஸ் பண்ணுங்க. அவலம் எரல் இன்சான், அவன் பார்க்கலையா அப்படிங்கிறான். பாருங்க அப்படிங்கிறான். என்ன பாருங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த குரானுக்கு பார்வை உள்ளவங்களுக்கும் குரான் வந்து கண் பார்வை தெரியாதவங்களுக்கு இது அப்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக்கான பார்க்கணும். அவங்க கை காலு எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், டெய்லி பார்க்க சொல்றான். உன் கையை பாரு, காலை பாரு, ஒண்ணுமே இல்லாம இருந்த நீ ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆளு இல்லை, என்ன இங்க இருந்தேன்னே தெரியாது, நீ இப்படி இப்போ வந்து திடீர்னு இங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்சான் வார்த்தை யூஸ் பண்ணல. இன்சான் மறக்கக்கூடியவன். மறக்கக்கூடியவன் சொல்றாங்க. நம்ம என்ன மனசை வந்து இன்னொரு அர்த்தமா சொல்றாங்க, அதாவது ரொம்ப மிருதுவான மனம் கொண்டவன் அப்படின்னு இன்சானுக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் ஏன் இன்சான் இன்சான்ங்கிறான்? மறந்துடக்கூடியவன்டா நீ, என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் திக்கர். குரானை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்கிறான் இல்லையா? நம்ம எதை எழுதி வச்சாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்துடுவோம். என்ன அதுல என்ன, நம்ம இன்சானையே நம்மளை வந்து சொல்றோம்னா அல்லாஹ் மேல நம்ம எப்பவுமே நல்ல எண்ணம் வச்சிருக்கணும் இல்லையா? என்ன மறக்கக்கூடியவன் சொல்றதுனால அவன் நம்ம திட்டல இல்ல. என்ன மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன எந்த முக்கியமான வேலைகளா இருந்தாலும், முக்கியமா என்ன இவாதத் செய்யறது, என்ன வணங்குறது, மற்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்பதான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறான்ல. ஸோ நம்ம இன்சான்ங்கிறத எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால அதுக்காக ரொம்பவும் நம்ம வந்து மறக்கக்கூடியவன் சொல்லி நம்ம அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வாங்கல, தாழ்மனப்பான்மை கிடையாது நமக்கு. அல்லாஹ் வந்து எதுக்கு சொல்றான்? பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான், மனிதன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் வந்து எதுக்கு சொல்றான்? நீ வந்து இதுல இருந்து நீ பாதுகாத்துக்கணும் அப்படி நன்மைக்காக சொல்றான் அப்படிங்கிறான். எவ்வாறு படைத்தோம், என்ன அண்ணா ஹலக்னாகும், என்ன எப்படி படைச்சோங்கிறத பார்க்க சொல்றான். யோசி டெய்லி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம வந்து பார்க்கணும், கை காலை பார்க்கணும், அகக்கண்ணால பார்க்கணும், புறக்கண்ணாலே பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். எவ்வளோத்துக்கும் என்ன ஒரு எப்படி பாடி பார்ட்ஸு, ஒரு எப்படி முடி வளருது, எப்படி நகம் வளருது, என்ன எப்படி சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது, எப்படி நம்ம மூளை வேலை செய்யுது, எப்படி நம்ம சிந்திக்கிறோம், அதெல்லாம் பெரிய ஒரு மெக்கானிசம் தானே. இந்திரியத்தில் இருந்துங்கிறான். இந்திரியத்துல இருந்து வந்து நம்ம அது வந்து அசுத்தமான ஒரு பொருள், உடனே குளிச்சிடணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இந்திரியம்ங்கிறது வந்து அது பெரிய ஒரு மெக்கானிசம் கூட. அதுல அவ்வளோ அணுக்கள் இருக்குங்கிறாங்க. அணுக்கள் இந்திரியம் இல்லைன்னா மனிதன் கிடையாது இல்லையா? அது எங்க உருவாகுதுங்கிற மத்த ஆயத்துல சொல்றான். சுல்பி வத்தராய்ப் அப்படிங்கிறான். பெண்களின் மார்பாக முன்னாடியும் நம்ம ஆண்களின் முதுகளுக்கு பின்னாடியில இருந்தும் வருது அப்படிங்கிறான். ஸோ இந்த இந்திரியம் வந்து இல்லைன்னா மனிதன் உருவாக முடியாது. இப்போ எவ்வளோ செய்கிறாங்க, குளோனிங்லாம் செய்கிறாங்க. குளோனிங், அது ஸ்பெர்ம் பேங்க்லாம் வச்சு உருவாக்குறாங்க மனிதர்கள்லாம். என்ன பட் அது ஹராமா ஹலாலாங்கிறது அல்லாஹ் ஆலம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளை இல்லாதவங்க மற்றவங்களுடைய சினை முட்டைகளை வாங்கி கருவா ஆகுறாங்க. அது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 1-2 நடக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு ஹலாலா ஹராமாங்கிறது ஃபத்வாக்கள் அல்லாஹ் ஆலம். என்ன மற்ற ஆணுடைய கருமுட்டை எடுத்து ஒரு பெண்ணுடைய சினை முட்டையோட சேர்த்து வளர்க்கும் போது கணவனுடைய அணுமுட்டை இல்லை இல்லையா? அந்த பிள்ளை வந்து எப்படிங்கிறது வந்து அல்லாஹ் ஆலம். பட் நான் நினைக்கிறது வந்து அது நம்ம முஃப்திகள்கிட்ட விட்டுருவோம். என்ன அப்படியே ஓப்பனாவே விட்டுருவோம், நமக்கு தெரியல அல்லாஹ் ஆலம் அப்படின்னு. என்ன நம்ம வந்து கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் தான் சொல்றாங்க. ஆமா. ஸோ ஆமா, தெளிவாக விவாதம் செய்யறாங்க. ஹசீமும் முபீன் அப்படிங்கிறான். ஸோ விவாதம் செய்யறான். ஹசீம்னா லாயர் கூட வாதாடுகிறான். ஹசீம்னா வாதாடுகிறது சொல்லுவான். வாதாடுறது வந்து நல்ல விஷயங்களுக்காக வாதாடுறது, கெட்ட விஷயங்களுக்காக வாடுறது. ஒரு வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல.
ஒருத்தன் நிரபராதிக்காக வாதிட்டுக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தன் அநீதி இழைச்சவனுக்காக வாதிட்டுக்கிட்டு இருப்பான். என்ன நம்ம யாருக்கு நமக்கு யாருக்கு நம்ம வாதிடுகிறோங்கிறது தான் முக்கியம். என்ன ஸோ இது கோர்ட் ஆங்கிள் நம்ம நம்ம நியாயவானவா இருந்தா நம்ம வாதிடவே தேவையில்லை. உண்மையே பேசிடும். என்ன நினைக்கிறீங்க? என்ன அதாவது வாதம் எப்ப தேவைப்படுது அப்படின்னா, நம்ம தப்ப ரைட்டு அப்படின்னு சொல்லும் போது தான் வாதம் தேவைப்படுது. என்ன அது தேவையா அப்படிங்கிறான்ல. ஸோ மெயினா என்ன பெரிய வாதத்திலே பெரிய வாதம் என்னன்னா, நம்ம படைச்ச பிறகு எப்படி திருப்பி எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வாதமா இருந்துச்சு. என்ன ஸோ நம்ம எப்படி மக்கி மண்ணா போனோன்னா நம்மளை எப்படி திருப்பி எல்லாம் எழுப்புவானா? நீனே இல்லாம இருந்தாலே எல்லாம் படைச்சிருக்காங்க போது ஒரு துளி இந்திரியத்துல இருந்து என்ன உன்னை அல்லாஹ் உடனே ஆகுன்னா ஆகிவிடும் அப்படிங்கிறான். ஸோ நம்ம அப்படிங்கிறப்ப அதை பத்தி நம்ம வாதம் செய்ய தேவையில்லை நம்ம. ஸோ ரெண்டாவது இந்திரியத்தை பத்தி நிறைய அது எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்த இருக்கு. அது நல்ல வழியில யூஸ் பண்ணா அது நமக்கு இபாதத்தா மாறுது. ஹராமான வழியில யூஸ் பண்ணா அது ஹராமா மாறுது. மற்ற உலகத்திலாவிய வியாதிகளும் கொண்டு வருது. எய்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நிறைய பாலியல் வியாதிகள்லாம் உலகத்திலேயே நிறைய தண்டனை பெற்று சில பேர் அதுக்கு மருத்துவமே இல்லாம இறந்து போறவங்களும் இருக்கிறாங்க, இப்போதும் இருக்கிறாங்க. வெளியில வர்றதில்லை செய்திகள்லாம். ஸோ எய்ட்ஸுங்கிற உலகம் ஃபுல்லா அமெரிக்காலே கூட நிறைய ஒரு காலத்துல கொத்தா இறந்து போனாங்க எய்ட்ஸ். பாலின இது ஒரு அந்த தவறான சேர்க்கையினால எல்லாம் வியாதியை கொடுத்துறான். ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அது பெரிய பாவம். அது ஒரு பெருங்குற்றமாகவும் கருதப்படுது. பெரிய ஃபாஹிஷா சைத்தானுடைய தூண்டுதல்ல இதெல்லாம் வரும். இது காரணம் என்ன? ஹசீமு முபின்னா சைத்தானுடைய என்ன தூண்டுதலாலதான் வாதிடுறான் இல்லைங்களா? ஸோ எல்லாம் காப்பாற்றணும். சைத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்மள வாதிடத்துக்கு நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நல்லா நம்மளை படைச்சிருக்கிறான். என்ன படைச்சான், நல்லா செய்ய சொன்னா செய்யறோம், அவ்வளவுதான். என்ன வணங்குறோம், தொழுன்னு சொல்றான் தொழுகிறோம், ஜக்காத்து கொடுன்றான் சொல்றான் ஜக்காத்து கொடுக்குறோம். பெற்றோரை நல்லபடியா பாத்துக்கிறோம், பிள்ளைங்களை பாத்துக்கிறோம், ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கிறோம், நல்லா ஹலாலான வழியில சம்பாதிங்கிறான் செய்யறோம். அது ஹலாலான வழியில செலவு பண்ணுங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்றான், செலவு பண்றோம். சொந்தக்காரங்களை உறவினர்களை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லலாம், பாதுகாத்துக்கிறோம். என்ன இந்த மாதிரி அல்லாக்காக தங்களை வெறுக்க சொன்னா வெறுக்கிறோம். என்ன அப்படிதான் நம்ம இருக்கணும் ஒழிய நம்ம வாதிடக்கூடாது. என்ன வாதனை இப்படிதான் இந்த காலத்துல இதெல்லாம் செய்யாம எப்படி இருக்க முடியும்? என்ன வட்டி இல்லாம எங்க வியாபாரம், பொய் சொல்லாம எங்க வியாபாரம், என்ன வட்டி இல்லாம எப்படி வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும், இன்கம் டாக்ஸ் பிடிக்க வந்துருவான். என்ன அவ்வளோ காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன கல்யாணம்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி பண்றது, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு கலகலப்பா இருக்கும். என்ன எந்த காலத்துல இருக்கிறாரு இவரு? என்ன அஜயத்தை சொல்றதெல்லாம் இந்த மாதிரி கேட்க முடியுமா? என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன வாதங்கள் இருக்குமே, அல்ல அதை பாதுகாக்கணும். அந்த மாதிரி வேற வழி இல்லாம அந்த நம்மளே நிறைய தவறுகள் செய்யக்கூடியவர்கள தான் இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம தௌபா செஞ்சுட்டு இனிமேலுக்கு மீண்டும் அந்த தவறுகளை எல்லாம் பார்க்கணும். மெயினா அந்த குறிப்பா இந்த மாதிரி ஆகிரத்து விஷயங்கள்ல விவாதம் செய்யறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், உறுதியா நம்பணும், எக்கீனோட இருக்கணும். அப்படிங்கிறது இதுல இந்த ஒரு சின்ன ஆயத்துல நம்மளை பாருங்க அப்படிங்கிறான். மறக்கக்கூடிய மனிதனே, இப்படி ஒன்ன படைச்சேன். என்ன சின்ன இந்திரியத்திலிருந்து நீ வாதம் செய்யற ஆள் ஆயிடாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த தௌஃபீக் நம்ம கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பேர் وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم. மேலும் அவன் தன்னுடைய படைப்பை தான் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்துவிட்டு ஒரு உதாரணத்தையும் நமக்காக அவன் கூறுகிறான். எலும்புகளை அவை மக்கிப்போன நிலையில் உயிரூட்டுபவன் யார் என்று அவன் கேட்கிறான். 78வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துல ஒரு அற்பமான விந்து துளியிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். அவன் வளர்ந்து பெரியவனாகி அல்லாவுக்கே ஒரு எதிரியாகி
தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றது வந்து அல்லாஹ் சொல்லி காமிட்டான். இந்த ஆயத்துல வந்து மனிதன் அவனுடைய அசல் உருவாக்கத்தையே மறந்து அல்லாஹ்வினுடைய அந்த பேராற்றல மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன புத்தியோட ஒப்பிட்டு உவமை பேசுறான் அப்படின்றதுதான் அது மனிதனுடைய அகந்தைய வந்து இந்த ஆயத்துல சொல்றான். ஒதரபலனா மசலன், மேலும் அவன் நமக்கு ஒரு உவமை கூறுகிறான், உதாரணம் காட்டுகிறான். அதாவது வந்து தன்னுடைய அற்பமான ஒரு தர்க்கம் இத வந்து அல்லாஹ்வினுடைய பேராற்றலுக்கு எதிரா நிறுத்துற மாதிரி மனிதன் சொல்றானே அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். மசலன் வனசிய கல்கா, மேலும் அவன் தன் சொந்த படைப்பை மறந்து விட்டான். நசியா அப்படின்னு சொன்னா அதான் நம்ம போன இடத்துல இன்சான் நல்லா வந்து சொல்லி காமிட்டான். நசியானா என்ன? ஒண்ணுமே இல்லாத நிலையில இருந்து நம்ம எவ்வாறு படைக்கப்பட்டோம், நம்மளுடைய அசல் உருவகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மனிதன் அடியோடு மறந்துட்டான் அப்படின்றத இந்த ஆயத்து வந்து உணர்த்துது. அப்போ பால கேக்குறான், மை யுஹில் இதாம வஹிய ரமீம், இந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடியவன் யார்? இமாம் அப்படின்னு சொன்னா எலும்புகள் பன்மையா வந்திருக்கு. வஹிய ரமீம்னா மக்கி போய் சாம்பலா இருக்கிற நிலையில, அதாவது சிதைந்து போய் தூள் தூளாகி இருக்கிற பழமையான ஒரு எலும்பு. அப்படி இருக்கும்போது அதை வந்து யார் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுதான் வந்து அல்லாஹ் சொல்றான். அப்போ நபி அவர்கள்ட்ட ஒரு ஒரு உபை இப்னு கலஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் தான் வந்து கேட்கிறான் அப்படின்றது வந்து வரலாறுல பதிவு செய்யறாங்க தஃசீர்ல. சோ அந்த எலும்பை நசுக்கிட்டு அப்படியே ஊதும்ல, அது காத்தா பறக்கும்ல, அப்போ வந்து இதை எப்படி வந்து உயிர்ப்பிப்பாங்க, இதையா நம்புறீங்க அப்படின்னு சொல்லி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஆமா, அல்லாஹ் உன்னை எல்லாரையும் மரணிக்க செஞ்சிருவான், மரணித்ததற்கு பின்னாடி மீண்டும் உயிர்ப்பிப்பான், பிறகு உன்னை நரக நெருப்பில் தள்ளுவான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒண்ணுமே இல்லாத நிலை, மனிதன் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒண்ணுமே இல்லை, அவனையே மனிதன் சாரி அல்லாஹ் வந்து படைச்சிருக்கான். அப்போ ஏற்கனவே உருவாகி இருக்கிற இந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதுன்றது அல்லாஹ்க்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. அப்போ நம்ம போன ஆயத்துல சொன்ன மாதிரிதான், ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து மனிதன் உருவானா அதை இப்போ மறந்துட்டு பேசுறான்றது இந்த ஆயத்துல அல்லாஹ் வந்து சொல்றான். நசிய ஹல்கா அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த மனிதன் வந்து கேள்வி கேட்கிறான், இது வந்து சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா? அப்படி கேள்வி எழுப்பும் பொழுதே நம்ம எப்படி உருவானோன்றத அவன் மறந்துட்டான், சுத்தமா மறந்துட்டான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டமா, அல்லது வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒன்றை வந்து சீரமைக்கிறது கஷ்டமா? மீண்டும் உருவாக்குறது தான் வந்து ஆஹ் ரொம்ப ஈஸி அப்படின்றதும் கூட இதுல நமக்கு வந்து புரிய வருது. அதாவது வந்து புதிதாக உருவாக்குறதை விட ஏற்கனவே இருந்து சீரமைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ மனிதன் தன்னுடைய சொந்த தோற்றம் என்ன, அதுக்கு பின்னாடி உள்ள அல்லாஹ்வினுடைய ஆற்றல், இது எல்லாமே மறந்து போறான். இப்படி போறதுதான் அவனுடைய வழிகேடு, அவனுடைய அந்த சந்தேகம் ஏற்படுறதுக்கு ஒரு மூல காரணமா இருக்கு. அதையும் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ நமக்கு என்ன புரியுது இதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வினுடைய அந்த திட்டங்கள், சட்டங்கள், அவனுடைய வல்லமைகள், இதற்கு எதிராக நம்மள்ட்ட இருக்க அறிவை வச்சு எப்பயுமே பேசக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் மனிதனை விட்டுரும். மனிதனுடைய அறிவுன்னா அல்லாஹ் வந்து எல்லைக்குட்பட்டு தான் வச்சிருக்கான், நம்மளால ரொம்பவும் யோசிக்க முடியாது. ஒரு தொடர்ந்து ஒரு பார்வை ஒரு அளவுக்கு மேல பார்க்க முடியாது, நம்ம முதுகே நம்மளால பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மனிதன் கையை வந்து இப்படி நீட்டுறவன் பின்னாடி நீட்ட முடியாது, காலை பின்னாடி நீட்ட முடியாது, ரொம்ப அதாவது சிரமப்பட்டு பின்னாடி முடியும், முன்னாடி அப்படியே வந்து இது பண்ண முடியாது. அப்படின்னும் பொழுது என்ன, மனிதனுக்கு அல்லாஹ் வந்து எல்லாமே எல்லைக்குட்பட்டு தான் வச்சிருக்கணும். அதை வச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வினுடைய அந்த அறிவோடு கம்பேர் பண்ணுவேன்னு சொல்லி எப்பயுமே போகக்கூடாது. அவனுடைய பேராற்றல் அது எல்லையே கிடையாது. அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அவனுடைய அந்த அதிகாரம், அவனுடைய தன்மை, அவனுடைய சட்டத்திட்டங்கள், இது எல்லாமே மனிதன் எப்பயுமே ஒப்பிடவே முடியாதது. மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரொம்ப 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 வித்தியாசம் அப்படின்றது இதுல எனக்கு வந்து புரிய வருது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்ப கட்ட நிலைமை என்ன, தாயினுடைய கருவறையில நம்ம வளர்ந்த விதம் என்ன, இதெல்லாம் மனிதன் மறந்து போயிடுறான். அதனால என்ன ஆயிடுது, கர்வம் வந்துருது, பெருமை வந்துருது, அகந்தை வந்துருது. அப்போ
நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், இதெல்லாமே மனிதன் யோசனையிலே எப்பயுமே இருக்கணும். அதுதான் மனிதனுக்கு வந்து பணிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் இல்லை அப்படின்னும் பொழுது திமிரு, பெருமை, அகந்தை இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நிலைமை என்ன, ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம், இது வந்து நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நல்லா வசதியா ஒருத்தவங்க ஆனதுக்கு பின்னாடிதான் பேச்சு மாறும், செயல்பாடு மாறும், எல்லாமே மாறும். அப்போ அந்த சில பேர்லாம் சொல்லி காமிப்பாங்க, உன்னுடைய ஆரம்ப நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எப்படி இருந்த, ஒண்ணுமே இல்லாமல்ல இருந்த, இன்னைக்கு வந்து அல்லாஹ் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான்றதுனால ரொம்ப ஆடுவியா. இந்த இது நம்ம காரூனுடைய அந்த வரலாறு கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுவான். இந்த இதுல அந்த ஊர்ல இருந்த மறுமையை ஆதரவு வைக்கக்கூடிய, மறுமையை நம்பக்கூடிய அந்த முக்மின்கள் அவங்க சொல்லுவாங்களாம், ரொம்ப ஆடாதப்பா, உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், இப்ப கொடுத்துருக்கான், அதை வச்சு ரொம்பலாம் ஆடாத, நீ எப்படி இருந்தன்றதை யோசிச்சு பாரு. So அப்படி உபதேசம் செய்யக்கூடிய, இன்னைக்கு நம்ம ஊர்லயே சொல்லுவாங்கல்ல, இவெல்லாம் ஆரம்பத்துல எப்படி இருந்தா இப்ப பாரு எப்படி இவ்வளவு திமிரா தெரிஞ்சுட்டு இருக்கிறான். சோ அந்த முன்னாடி நம்மளுடைய நிலைமையை எல்லா நிலையிலையும் யோசிக்கணும். செல்வமா இருந்தாலும், அதிகாரமா, பணம், பலம் எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி படைக்கப்பட்டோம், நம்மளுடைய உருவாக்கம் என்ன, இதெல்லாம் மனிதன் எப்பயும் யோசிக்கும் பொழுது அவனுக்கு பணிவுதான் வரணுமே தவிர பெருமை வர்றதுக்கான சான்சஸே இல்லை. சோ இந்த உலகத்துல உடல் அழுகி போனாலும் மறுமையில மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும், அல்லாஹ்வினுடைய அந்த நீதிமன்றத்துல நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு எல்லா மனிதனுக்கும் இருக்கணும். அந்த உணர்வோடு தான் மனிதன் வாழணும் அப்படின்றது இந்த ஆயத்தை நமக்கு வந்து ரொம்ப ஆணித்தனமாக உணர்த்துது. மனிதனை பார்த்து வந்து அல்லாஹ் சொல்றான், இப்படிலாம் ஒரு உதாரணம் சொல்றான். எப்படி இருந்தோன்றதை மறந்துட்டு என் எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவன் யாருன்னு எவ்வளவு இதா கேட்கிறான் அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். இதற்கு அடுத்தது பதில் வந்து ரொம்ப அழகான ஒரு பதில். இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த ஆயத்தை முடிச்சுட்டு அடுத்தது நமக்கு தரபலனா மசலம் நமக்கே சொல்றான், நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நமக்கு என்கிட்டயே சொல்றான் என்ன அப்படிங்கிறான்ல. இது தன்னுடைய முதலாளிகிட்டே, தன்னுடைய ரப்புகிட்டே, ரட்சகன்கிட்டயே போய் சொல்றாங்க. நம்ம தான் எப்படி படைச்சதை மறந்துட்டு, நான் மறந்துட்டான் எப்படி பேசி எப்படி வந்தோம் உலகத்துக்கு, ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், எலும்புலாம் இல்லை, சதை கிடையாது, என்ன இந்த இந்திரியமாவும் கிடையாது, ரூஹாகுல் ஆழத்துல தானே இருந்தான் என்ன. திருப்பி அல்லாஹ் வந்து யாருக்கு இந்த ரூஹ ஊதுறவனோ அமுச்சு விட்டு மனிதனை படைச்சான். அப்படிப்பட்ட படைப்பையே மறந்துட்டு யாரு நம்மளை வந்து உயிர் கொடுப்பா, மக்கி போன எலும்புகள், மக்கி போன எலும்பாயிட்டு அப்படின்னு. என்ன இது காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா, வாழ்க்கைலாம் ஒரே வாழ்க்கை என்ன, மறு உலகம்லாம் கிடையாது, அதான் பேசிக். அவங்க அதான் ஆசை, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவோம் ஏன்னா நமக்கு மறு உலகம் கிடையாது, கேள்வி கணக்கு கிடையாது, திருப்பி நம்ம எந்திரி நிக்க தேவையில்லை அப்படின்னா அதனாலதான் உலகத்துல பிரச்சனைகளே நடக்குது என்ன. அந்த மாதிரி எதனால உலகத்தை ஒருத்தன் வந்து அநியாயமா நடந்துக்கிறான். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சில நாள்கள்ல மட்டுமா எங்களை வந்து நரகம் தீண்டும் என்ன, மற்ற நாள்கள்லாம் நாங்க சொர்க்கத்துல இருப்போம், அப்படி ஒரு நம்பிக்கை. நம்ம சில பேர் எந்திரிக்கவே மாட்டோன்னு ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் வந்து எந்திரிப்போம், ஆனா நம்ம தான் சொர்க்கவாதி, மற்றவங்க எல்லாம் நரகவாதி, அல்லாவின் பிள்ளைகள்னு வேற சில பேர் சொல்றான் என்ன. ஸோ அல்லா பிள்ளை நம்மளை வந்து வந்து அட்லீஸ்ட் பாதியாவது நம்புறான் அவன் என்ன. நம்ம வந்து அழைச்சிட்டு போயிடுவாரு, அவர் அழைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு இன்னொருத்தன் இருக்கிறான் என்ன, எந்திரிக்கவே மாட்டோம், அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஆளை பத்தி பேசிட்டு இருக்கிறான் இப்போ என்ன. அவனுங்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, மறுபடியும் எந்திரிப்போம் என்ன, இந்த மாதிரி இந்த தெய்வம் நம்மளை அழைச்சிட்டு போயிடும், அந்த தெய்வம் அழைச்சிட்டு போயிடும், இந்த பாவம் அழைச்சிட்டு போயிடுவாங்க என்ன. ஒரு சனிக்கிழமை மட்டும் நம்ம நரகத்துல கிடப்போம், மற்ற நாள் எல்லாம் நமக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும் எல்லாம் நரகத்துல போட்டு 6 நாள் என்ஜாய் பண்ண வச்சிருவான் என்ன அப்படின்ட்டு நம்புறவங்களும் இருக்கிறாங்க என்ன. ஸோ இதுக்கு காரணம் என்ன, அதான் நம்ம இந்த மாதிரி நம்பாம இருக்கிறதுனாலதான் உலகத்துல அவ்வளோ அநியாயங்கள் நடக்குது என்ன. வந்து ஒருத்தனை ஆக்கிரமிப்பு, ஒருத்தன் அநியாயம் என்ன, பொய் என்ன, காசு, இந்த துனியாவே தான் நிச்சயம் என்ன,
அப்படிங்கிற ஒரு வந்துடுறதுனால தான் அல்லாஹ் வந்து திருப்பி திருப்பி நமக்கு ரிமைண்ட் பண்றான். குரானுங்கிறது ஒரு திக்கர். இந்த மாதிரி ஆளுங்களை இருக்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஆளுங்களை இருந்துடாத. நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது டவுட்டு. என்ன கபூர்ல வைப்பாங்கங்கிறாங்க, கணக்கு இருக்குங்கிறாங்க, இது இருக்குங்கிறாங்க. என்ன அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றான், அப்படிலாம் நீ நினைச்சிடாத, நீ எல்லாமே உண்மை, என்ன ஹக். அதுக்கு நம்ம துவா கேட்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் வறுமை வாழ்க்கை இருக்கிறது ஒரு ஹக்குன்னு நினைச்சு நம்ம நம்ம வந்து துவா செய்யணும். நான் வந்து துவாலே கேட்கணும். இதுல நம்ம வித்தர்ல கேட்பாங்க மக்கா தொழுவையில, என்ன யோமுல் ஹக்கு, ஆஹிர ஹக்கு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கு. கேட்டிருக்கீங்களா அந்த துவாக்கள்? என்ன ஸோ கேட்டிருக்கீங்களா அது? அந்த ஹக்கு நமக்கு அந்த மாதிரி ஊசலாட்டங்கள் வரத்தான் செய்யும். நான் சைத்தான் கொண்டு வருவோம். நமக்கு இந்த மாதிரி துவாக்கள்லாம் ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஈமானுடைய வந்து நிலைமையே வந்து ரசூலுல்லாஹி உட்காந்துருக்கும் போது சில பேருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டா அந்த அளவுக்கு இல்லை அப்படியே திருப்பி வந்து சொல்றாங்க சில சஹாபாக்கள், நான் உங்களோட இருந்தா அந்த ஈமான் நல்லா இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டா குறைஞ்சிருது, என்ன செய்யறது? அதுதான் அந்த உலகத்தோட வந்து நார்மல். எல்லாரும் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அதுக்குதான் வந்து நம்ம இந்த குரானை ஓதணும், நம்ம ஆயத்துக்களை வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லது. ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்றதுல கொஞ்சம் கூட நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம ஒரு மறு உலகம் இருக்கு, நம்ம வந்து எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற என்ன, எலும்பு மக்கி மண்ணா போனாலும் ஒண்ணுமே காண போனா கூட அல்லாஹ்க்கு அந்த வல்லமை இருக்குங்கிறத நம்ம நம்புற ஈமானா நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறது நான் நினைச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி உள்ள நிலைமை யோசிக்கணும் எப்பயுமே. ஆமா அது இருந்துச்சுனாலே நிறைய. ஆமா. யார் யார் கொடுப்பான்னு கேக்குறேன். மண் எவ்வளவு ஒரு அகங்காரம் பாருங்க. யாரு நம்ம அதை சொல்லுவாங்களா, யாரு வந்து நம்மளை எழுப்ப போறா, ஒரு அலட்சி ஒரு என்ன அவ்வளோ ஒரு மண்ங்கிற எல்லாம் யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் பாருங்க. மண்யோகி அதை அந்த யாரு நம்மளை கேட்கறது, யாரு நம்மளை எழுப்புறது? என்ன அத நம்ம டீப்பா படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுல வர வார்த்தைகள் யாரு கேட்க முடியும். ஆமா, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ரம்மி மக்கி போய் மண்ணா போன பிறகு, அதுவும் இன்னும் அழுத்தமா சொல்றான், சாதாரணமா கூட இல்லை. என்ன உடனே உடம்ப போய் வச்சவனே கல்வி கணக்கு வந்துடும் அது சொல்லலாம். என்ன அதை விட்டான். நமக்கு 7 அடி வச்சவன் எடுத்த வச்சோடனே கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிருதுங்களாமே இல்லையா? மக்கி போகலாம் தேவையில்லை மண்ணு. என்ன எலும்பு ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எழுப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான் இல்லையா? என்ன ஸோ அப்புறம் பரிசக்குள்ள ஆளும் போயிடுறாங்க. அப்புறம் திருப்பி வந்து கியாமத்து நாள்ல எல்லாம் எழுப்பப்படுவார்கள். என்ன அதை பாதிக்க வந்து விட்டுட்டான், இந்த கடைசியை மட்டும் பிடிச்சிக்கிறான். என்ன ஸோ இல்ல பாதுகாக்கணும். போயிடலாம். قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون. நபியே, அதற்கு நீர் கூறுவீராக, முதன்முறையில் அதனை படைத்தானே அத்தகையவனே அதனை உயிர்ப்பிப்பான். அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் நன்கறிகிறவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களுக்காக பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான். அப்போது அதிலிருந்து நீங்கள் நெருப்பை மூட்டுகிறீர்கள். 79, 80 இந்த 2 ஆயத்தை நம்ம வந்து இப்போ கேட்டிருக்கோம். இந்த போன ஆயத்துக்கும் இதுக்கும் என்ன லிங்க்? போன ஆயத்துல வந்து மனிதன் அந்த அற்பமான விந்து துளி இருந்து படைக்கப்பட்டு அவனுடைய உருவாக்கம் அசல் அது என்னன்றதை மறந்து மக்கி போன எலும்பை கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் உயிர்ப்பிக்கிறவன் யாருன்னு கேலியாக பேசக்கூடிய ஒரு இதை வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இந்த ஆயத்துல வந்து 79ல மனிதன் ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லாத நிலையில இருந்து அந்த எலும்புகளையும் உடலையும் யார் உருவாக்குனானோ அவன் தான் மரணத்துக்கு பின்னாடி திருப்பி உயிர் கொடுப்பான். அப்ப அவன் தான் வந்து
படைப்பினுடைய அணு அணுவான ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்த ஆயத்துல சொல்றான், 80வது ஆயத்துல, ஈரப்பதம் நிறைந்த ஈரப்பதமா இருக்கிற அந்த பச்சையான மரத்துக்குள்ள நெருப்பினுடைய ஆற்றலை அல்லாஹ் ஒளிச்சு வச்சு அதை வச்சுதான் நெருப்பு மூட்டை வைக்கிறான். அப்படி வைக்கிற இறைவனுக்கு மக்கி போன எலும்புல இருந்து திருப்பி உயிரை செலுத்துறது சாத்தியமே இல்லையா அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் இந்த 2 வசனங்கள்ல கேட்கறது நம்ம வந்து பாக்குறோம். அல்லாஹ் சொல்றான், குல் யுஹ்யீஹா, நபியே நீர் சொல்லுவீராக, இந்த மக்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடி பதில சொல்ல சொல்றான் அல்லாஹ். குல் யுஹ்யீஹா அல்லதீ அன்ஷாஹா அவ்வல மர்ரா, ஆரம்பத்துல முதல்ல யார் உண்டாக்க தொடங்கினானோ அவனே உயிர்ப்பிப்பான். அன்ஷா அப்படின்னு சொன்னா ஒரு முன்மாதிரி இல்லாம ஃபர்ஸ்டாக படைக்கக்கூடிய அந்த ஒரு புதிதான ஒரு படைப்பு. அந்த படைப்பை வந்து அல்லாஹ் 2வது முறையாக சீரமைக்கிறது அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லையே. அதுதான் வந்து அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் நான் அவங்கள எப்படி படைச்சிருக்கிறேன், எந்த ஒரு முன்மாதிரி இல்லாம அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அப்படிலாம் இல்லாம நான் வந்து படைச்சிருக்கிறேன். அந்த இறைவன் தான் உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப அகந்தையோடு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, அதற்கான பதில நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபி அவர்களுக்கு வந்து சொல்றான். சொல்லிட்டு அன்ஷாஹா அவ்வள மர்றோம் ஒவ்வொரு பிகுல்லி ஹல்கின் அலீம், அவனே வந்து மனிதனுடைய அந்த படைப்பு அது ஃபுல்லாமே அவனுக்கே தெரியும். அலீம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய பூரண எந்த ஒரு சந்தேகம் இல்லாத முழுமையான அறிவுக்கு தான் இது வந்து சொல்லப்படும். அடுத்த ஆயத்துல அல்லதி ஜாலிலுக்கும் மினஷ் ஷஜரில் அஃதரி நாரன், மினஷ் ஷஜரில் அஃதர், பச்சையான மரத்திலிருந்து நெருப்பை. இப்போ இந்த இடத்துல வந்து அஃதர் அப்படின்னு சொன்னா பச்சையாக நீர் சத்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மரம். நீரும் நெருப்பும் அப்படின்னு சொன்னாலே ஆப்போசிட் தன்மை கொண்டதுதான். ஆனா பச்சை மரத்துக்குள்ள ஒரு நெருப்புடைய ஆற்றலை அல்லாஹ் வந்து சேமிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய ஒரு ஆற்றல். அப்போ இதற்கு வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆரம்ப காலத்துல வந்து இந்த தீப்பெட்டியோ இல்ல வந்து லைட்டரோ எதுவுமே கிடையாது. அப்போ வந்து 2 வகையான மரங்கள் தான் வந்து சொல்றாங்க. ஒண்ணு மர்ஹ், இன்னொன்னு ஆஃபார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து எடுத்துட்டு வந்து 2யும் உரசும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா அந்த நீர் சத்து ஈரம் வந்து சொட்டு சொட்டா வடிஞ்சு அப்படியே இந்த இதாயிட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்னு தீப்பொறி ஆகி அது வந்து ஃபயர் ஆயிடும். அப்போ சுருக்கமா நமக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பச்சையா ஒரு மரம் வளரும் போதே அது வந்து சூரியன்கிட்ட இருந்து வெப்பத்தையும் அந்த ஒளியையும் அந்த பச்சை இலை மூலமாக உறிஞ்சி வச்சு அதுல வந்து திருப்பி வந்து நெருப்பா கிரியேட் ஆகுது. அப்போ அது வந்து பச்சை மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வளரும் வரைக்கும் தான் அது பச்சை. காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா விறகா மாறிடுச்சுன்னு சொன்னா அல்லது வந்து ஒரு கரியா இதாகுதுன்னு சொன்னா அந்த நெருப்பை அப்படியே வந்து அந்த டைம்ல தான் அது வந்து வெளியிடுது. ஸோ சுருக்கமா நம்ம சொல்றோம் எப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பச்சை மரம் அந்த சூரிய ஒளியை வந்து சேமித்து வச்சு விறகா எரியும் போது அப்படியே நெருப்பா வந்து அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பச்சை மரத்துக்குள்ளேயே நெருப்பை சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்த இறைவனால இறந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க சாத்தியம் இல்லையா? கண்டிப்பா முடியும் அப்படின்றதான் இதற்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் வந்து அப்படி ஒப்பிட்டு சொல்றான். அதையே சாத்தியம் போது இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தூக்கிடும், அப்போது அதை கொண்டு நீங்கள் உடனே நெருப்பு மூட்டுகிறீர்கள். தூக்கிடும் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு மூட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எரிய வைக்கிறது அதெல்லாம். சோ அல்லாஹ் வந்து நமக்கு பல்வேறு விதத்துல உணர்த்துறான். இந்த செய்தியை வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்க ஒண்ணுக்கே சாத்தியம் பொழுது
மனிதனை படைச்சு அவனை வந்து திருப்பி உயிர் கொடுக்கறதுன்றது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சோ மனிதர்களுடைய பார்வையில எப்படி இந்த தப்சீர் இதுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா திருப்பி அதை உருவகப்படுத்துறது, திருப்பி இது பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. அப்போ எந்த ஒரு சாம்பிள், எந்த ஒரு மாடலுமே இல்லாம மனிதனை அல்லாஹ் வந்து படைச்சிருக்கான். அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கும் பொழுது, எவ்வளவு தூரம் சிதறி போனா என்ன? திருப்பி அதை ஒன்று சேர்க்கிறதுன்றது அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லையே. அப்போ அதை வந்து நம்ம வந்து யோசிக்கணுன்றதும் தேவையில்லை. ஸோ அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். அந்த அந்த சிந்தனை தான் நமக்கு எப்பயுமே இருக்கணும். அது எப்படி முடியும்? மைய ஃபீல் இல்லாமன்னு கேட்கிறான். அதெல்லாம் எப்படி முடியும்னு சொல்லி. அப்போ நபிட்ட அல்லாஹ் வந்து டைரக்டா பதில் சொல்றான். இவ்வளவு தூரம் செஞ்சவனுக்கு உயிர்ப்பிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதே மாதிரி ஒரு பொருள் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தான் எல்லா அந்த பாகம் எப்படி இருக்கு, எல்லா பாகமும் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி அதை எப்படி திருப்பி ஒண்ணு சேர்க்கணும், இந்த நுட்பம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு பிக்குள்ளே ஹல்கின் அலீம், எல்லாமே தெரியும். சோ அப்படி இருக்கும் பொழுது மனிதன் என்ன யோசிக்கிறான்? அவனுக்கு வந்து அந்த அறிவுடைய முதிர்ச்சி எதுவுமே இல்லை. எவ்வளவு வயது கடந்தாலும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலுக்கு முன்னாடி மனிதனுடைய அறிவுன்றது எதுவுமே இல்லை. ஸோ அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே வெளிச்சம், அவனுக்கே தெரியும். மனிதன் வந்து அவன் சிந்தனைக்கு யோசிக்க தேவையில்லை அப்படின்றது இந்த ஆயத்துல வந்து, ஸோ 2 ஆயத்துல வந்து அல்லாஹ் வந்து நமக்கு புரிய வைக்கிறான். ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த ஆயத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு டேட்டாவே அழிஞ்சு போயிருச்சுன்னா கூட இன்னைக்கு அத மனிதன் வந்து டெக்னாலஜி மூலமா எடுத்துடுறான். வந்து தேடி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாவையும் வந்து எப்படியோ கொண்டு வந்துடுறான், ரிகவரி பண்ணிடுறான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய அந்த அணுக்கள், அதே மாதிரி மனிதனுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கு, இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும். மனிதன் வந்து டேட்டாவே எடுக்கும் பொழுது மனிதனை படைத்து அவனை ஃபுல்லா எல்லாமே உருவாக்கிற அந்த அல்லாஹ்வுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ அது நம்ம யோசிக்கணும். மனிதனே இன்னைக்கு வந்து எல்லா டேட்டாவும் எடுக்கும் பொழுது அல்லாஹ்க்கு என்ன டேட்டாவை எடுக்கிறது? மனிதனுடைய மொத்த இதையுமே அவனால கண்டிப்பா எடுக்க முடியும். மனிதனை எப்படி படைச்சானோ அதே மாதிரி அவன் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஆற்றல் யோசிக்கணும். எல்லாருமே யோசிக்கணும் அப்படின்றது இதுல வந்து புரிய வருது. அப்போ அதுல அடுத்தது சொல்றான் பாருங்க, அந்த பசுமையான நீர் சத்துள்ள ஒரு மரம். அப்ப அதுவே வந்து அந்த நெருப்பினுடைய எல்லா ஆற்றலையுமே தன்னுள்ள தக்க வச்சிருக்கு. சோ அல்லாஹ் அதுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அப்படின்னும் பொழுது மக்கி போன எலும்புகள்ல இருந்து ஆஹ் உயிரை கொண்டு வர்றதுன்றது அல்லாவுக்கு ஒரு இலகுவான விஷயம்தான். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அறிவு, திருப்பி திருப்பி அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, எவ்வளவுதான் மனிதன் மக்கி போனாலும், சாம்பலாக காத்திலே பறந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய அந்த அறிவு இருக்குல்ல, அவனை வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. எல்லாமே அவன் எங்க போகுது, எங்க வருது, அவனுடைய உடல் எப்படி போயிருக்கு, எல்லாமே. ஏன்னா ஒரு 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 கபர்லயே வந்து அடக்கம் பண்ணும் பொழுது ஒரு வருஷம் அடுத்த ஆளை போட்டுறாங்க. இப்படி எவ்வளவு நூற்றாண்டுகளா செஞ்சிருப்பாங்க. ஆனா எல்லாமே எல்லாம் வந்து என்னால திருப்பி கொண்டு வர முடியும். அதே மாதிரி சில பேர் நெருப்புல எரிஞ்சு போறாங்க, கடல்ல இறந்து போறாங்க. எல்லாமே என்னால திருப்பி கொண்டு வந்த முடியும் அப்படின்றது. ஸோ அல்லாஹ்வினுடைய கண்காணிப்புல தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் நம்ம இறந்து போனாலும் 2 டைமே அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல தான் இருக்கோம். ஸோ மறுமையில அந்த நம்மளை கண்டிப்பா உயிர் கொடுத்து எழுப்பும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று, ஒரு ஆதாரம். இந்த நம்பிக்கை ஒரு முக்மினுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் இறந்து போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்னை திருப்பி கொண்டு வந்துருவான் அப்படின்னு ஒரு முக்மின் நல்லா நம்பிட்டான்னு சொன்னா, அந்த மறுமை வாழ்க்கைக்காண்டி நம்ம நல்லா அமல் செய்யணும், சொந்தங்களோடு சேர்ந்து வாழணும், யாரோடு சண்டை சச்சரவுல ஈடுபடக்கூடாது, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யணும். நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்மளுடைய முக்மினான முஸ்லிமான மனிதர்களுக்கு நம்ம வந்து எப்பயுமே அநியாயம் செஞ்சிடக்கூடாது, அவங்க உரிமைகளை பறிச்சிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருப்பான். நான் என்ன பண்ணிட முடியும் என்னால? எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது. நான் இறந்து போனாலும் கூட அல்லாஹ் என்னை வந்து திருப்பி கொண்டு வந்துருவான். அந்த சிந்தனை எல்லாம் இருக்கும் பொழுது மனிதன் ரொம்ப எல்லா இடத்துலயும் கவனமா கரெக்டா இருப்பான் அப்படின்றது வந்து இந்த ஆயத்துல நமக்கு வந்து புரிய வருது. قل يحيي الذي أنشأ لكم أول مرة. அன்ஷா ஹலக்கன்னு சொல்லல, ஒரு திருப்பி வந்து
எல்லாத்தையும் இன்னும் சேர்க்கறதுன்னு கூட சொல்றாங்க. அன்ஷா அப்படிங்கிறது இல்லைங்களா? அஹ் அதெல்லாம் அர்த்தம் அன்ஷா அப்படிங்கிறதுக்கு. அன்ஷானா முன்மாதிரி இல்லாம படைக்கிறது, அதுவும் படைத்தான்ற அர்த்தத்துல வருது. அஹ் அன்ஷா அர்த்தம் முதன்முறையா படைத்தவன். அப்ப ஆஹ் பதியு சமாத்னு சொல்லுவோம் இல்ல? பதியும் வந்திருக்கு, நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கோம். பதியு அதுக்கு என்ன அர்த்தம்? முன்மாதிரிக்கு பதியுனாலும் படைக்கிறது. முன்மாதிரியின்றி படைப்பவன். ஆனா இது உள்ள போனோம்னு சொன்னா லிங்குஸ்டிக்கா நிறைய மீனிங் வந்து நமக்கு புரிய வரும். அன்ஷா என்ன வித்தியாசம் பார்த்துருமா? பார்ப்போங்க. பதிவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முன்னுதாரணம் இல்லாமல் உதாவரகம் முற்றின புரியிருக்கும். பதா உருவாக்கி வளர்த்தான், நிறைய படைத்தது மட்டும் இல்லாம வளர்த்து முழுமையாக்கினான். என்ன அது ஆரம்பிச்சிடுறது, இது வந்து முழுமையாக்குறது. அன்ஷா என்ன முழுமையா செய்யறதா. அன்ஷாஹா அவ்வள ரெண்டாவது தடவை, முதல் முறையா பிக்குல்லி ஹல்கின் அலி எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான்ல. என்ன அவன் எங்க எல்லாத்தையும் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணோன்னா எல்லாம் எழுதி வச்சிருக்கான் அந்த கலா கதிரில். நல்லா காப்பாற்றணும். அதை இந்த மனிதன் எங்க பிறப்பான், எங்க வளருவான், எந்த நாட்டுல மூத்தா போவான், இன்னைக்கு மத்தியானம் எங்க சாப்பிடுவான், என்ன எங்க எவ்வளவு ரிசுக்கு, என்ன எல்லாமே எல்லாம் அறிஞ்சிருக்கலாம் கல்கின் அலீம். என்ன ஸோ நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த திடீர்னு போனா இங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். என்ன நம்ம வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு வியாபாரத்துல ஒரு ஒரு டீல் வரும், திடீர்னு ஒரு நஷ்டம் வரும். எல்லாமே அல்லாவுடைய பிளான். என்ன அவன் வந்து இது அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்ன அதனால நான் கதிர் நமக்கு வந்து நல்ல கதிரா இருக்கணும். அதான் அதுக்கு நிறைய துவாக்களும் இருக்கு. என்ன இந்த சூவில் கதா என்னது, அது என்ன துவாங்க அது? இந்த பாதுகாப்பு தேடுகிற இந்த என்ன கடைசி நல்ல முடிவை, முன்ன மோசமான முடிவிலிருந்து ஆமா ஆமா, பாதுகாவல் தேடி. ம் ஷமாத்தத்தில் ஆதான்னு சொல்லி முடியுமே. ம் சோவில் சோவில் கதா அப்படின்னு முடியும் இல்லையா? ஆமா, சூயில் கதா வ ஷமாத்தத்தில் ஆதா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அல்லாஹ் ஏற்கனவே எல்லாம் எழுதிட்டான். பட் அல்லாஹ் துவாக்கள் மூலமா அந்த கதை என்ன நம்முடைய என்ன தக்தீரை மாத்துறதா சொல்றாங்க இல்லைங்களா? اللهم என்ன إني أعوذ بك من جهد البلاء ம் ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. ஆமா. ஸோ நம்மளை பத்தி எல்லாம் அறிஞ்சிருக்கிறான். பட் சில விஷயங்களை வந்து துவாக்கள் மூலமா கேட்கும் போது எல்லாம் மாத்துறான். என்ன ஸோ அதுதான் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறான் நமக்கு. என்ன லைலத்துல் கத்ர், ஜும்மால துவாக்கள். என்ன ஸோ எல்லாம் அறிந்திருக்கிறான். இந்த மாதிரி நம்ம துவாக்கள் மூலமா, சதக்காக்கள் மூலமா என்ன வந்து நம்ம நல்ல ஒரு முடிவை நம்ம தேடணும். என்ன ஸோ எல்லாம் காப்பாற்றணும். நெருப்பை ஏன் சொல்றேன், அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல 2 மரங்கள் இருக்கும் அரபு நாட்டுல, பாலைவனத்துல 2 மரம். அந்த மார்க்கு அஸ்பர்னு ஏதோ 2 மரம். 2 மரமும் வந்து உராயும் போது அங்கே அந்த தீ வருமா, இன்னும் பச்சை மரமா இருக்கும் இல்லைங்களா? நிறைய இப்போ நடக்குது, காட்டுத்தீன்னு சொல்றாங்க. என்ன எவ்வளவு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, ஏன் ஊர்லயே கூட காட்டுத்தீன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காட்டுத்தீ போல் செய்தி, காட்டுத்தீ போல் பரவியது அப்படிமா. பரவியது. முதல்ல யோசிச்சதே இல்லை. காட்டுத்தீனா என்ன? காடு வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும். என்ன அங்க எப்படி தீ பத்துது? என்ன அதுக்கு போய் நம்ம ஹெலிகாப்டர்ல போய் தண்ணியை ஊத்தி அனுப்பாங்க, பச்சை மரத்தை போய். என்ன ஸோ இப்போ காட்டு தீ அவ்வளோ பச்சை பசேன்னு மரங்கள், இந்த மரம் எல்லாம் பச்சை, அது எப்படி தீ வந்து பரவுது? அல்லாஹ் பாருங்க, சம்மந்தமே இல்லை அது. இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டா சொல்றான். நீ உயிரா இருந்த மூத்தாக்குவேன், நீ மரணிச்சுட்ட மீட்டு உயிர் உயிராக்குவேன். உயிர் அந்த மாதிரி பச்சையா இருந்துச்சு நெருப்பு, நெருப்பு அப்புறம் பச்சை என்ன நான் ஆஃப் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஸோ அல்லாஹ்க்கு எல்லா வல்லமையும் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த உதாரணங்கள் மூலமா எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் அருமையான உதாரணங்கள். இந்த உதாரணங்களை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நம்ம வாழ்க்கைய மறு உலகம் இருக்கு, ஆகிரா இருக்குங்கிறத நாம உறுதியா நம்பணும். என்ன ஸோ நம்பும் போது நமக்கு நல்ல சாலிகான அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறுவோம் இன்ஷா அல்லாஹ்.